காவியமே காகிதமாக மாறி அவன் கண்கள் பேசும் புதுமொழி கண்டு ரசித்து நின்றது. ஓ அப்படியா விஷயம். இப்ப என்ன புரிஞ்சிச்சு நீ வெக்கப்பட்ட? மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா? என்னோட கண்ணு வந்து அவங்களுக்கு ஒரு காவியம் மாதிரி தெரியுது அப்படின்றாங்க. காவியம்னா என்னது? டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு. காவியம்னா ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறார்ல ரெட் ஷர்ட், அவருக்கு சொல்லலாம். யார் இவரு? ஓகே. டேய் என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? மொழிகளால் பரிமாறும் முன் கண்களால் கலைத்து விட்டோம். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். மொழிகளால் பரிமாறுவதற்கு முன் கண்களால் கலைத்து விட்டோம். புரிஞ்சிருச்சா தம்பி? எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. சித்திரம் எதற்கு உன் சிரிப்பு இருக்கும் பொழுது. ஐயா ஐயா வெக்கத்தை பாரு. என்ன கொடுமை சரவணனது. காலம் காலமாய் காத்திருக்கிறேன் என்னுள் இருக்கும் என்னவனுக்காக, உன்னுள் இருக்கும் என்னவனுக்காக. என்னடா பண்ற? அஜாஜிதல இவன் பாடி ஆடுதுப்பா. படபடங்கறட்டி என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் படபடங்கறேன்னு? ஏன்டா உனக்கு நெஞ்சு கடந்து இப்படி அடிச்சுக்குது? கவிதை சொல்லுமா. என்னுள் இருக்கும் என்னவனுக்காக, உன்னுள் இருக்கும் உந்தன் பாதி. தண்ணி எடுத்துட்டு உன்னுள் பாதி அது தெரியுது. அதுலயே மாட்டிக்கிறேன். பொம்பளை புள்ளைய பார்த்து மயக்கம் போட்டு விடுடா. மானம் போதுடா, எந்திரடா எருமை. நீ வெட்கத்தில் சிரிக்கும் பொழுது உன் மீசையின் ஓரம் ஒரு பூ பூத்து விடுகிறது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஒரு பூ பூத்து விடுகிறது. உண்மையாவே அப்படிதான் வெக்கவும் பண்றான். தம்பி அந்த பூவை கொடுங்க. நக்கல்யா அவனுக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா ரொம்ப காலம் கொடுத்து வைக்கல. இதெல்லாம் ஆணுடைய வெட்கம்ங்கிறது ரொம்ப அழகானது. இனிக்கும் கற்கண்டும் இம்சையாகிவிட்டது நீ இமைக்கின்ற கண்கண்டு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. நீ தூங்குவதை ரம்பை பார்த்திருப்பாளா என்று தெரியவில்லை. ஒருவேளை ரம்பை பார்த்திருந்தால் சொக்கி போயிருப்பாள். ரொம்ப யார் சார்? புருவம் என்னும் வில்லாள் பார்வை என்னும் அம்பினை கொண்டு அம்மாடி காம பார்வையாளருக்கு என் கையில் தலையணையாய் நீ இருக்க கூடாதா, உன்னை நான் அணைக்க கூடாதா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உன் கை காப்பின் மீது கோபம் வருகிறது. நான் கோர்க்க வேண்டிய கையை அது உரசி கொண்டிருப்பதால். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. என் பார்வையிலிருந்து சற்று விலகியேறு. கண்களை சிமிட்ட நாடியாகிறது. 1000 என் கண்பட நீ ஒருவன் மட்டும் தென்பட. உன் கட்டம் போட்ட சட்டைக்குள் என்னை கட்டி போட்டு விட்டாய். கட்டவிழ்க்கு எப்போது வருவாய்? நான் போறேன் எனக்கு வேணாம். பெரும்பாலும் ஏன் ஆணினுடைய கண் சிரிப்பு இது ரெண்டோட உங்களுடைய கவிதைகள் இருக்கு. ஆண்கள் கம்மியா தான் பேசுவாங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? அப்போ அவங்களோட கண்கள் தான் அதிகமா பேசும். நமக்கு பிடிச்ச ஒரு ஆணா இருக்காங்கன்னா அதை நேரடியா அந்த கண்ணை வந்து பார்க்கவே முடியாது. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆண்கள் அப்படின்னாலே அவங்க கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பட் தொப்பை கூட ஆண்களுக்கு அழகுதான். இவங்களே ஒருத்தர் சொல்லும் போது ஒவ்வொருத்தரோட புருவமும் ஒரு ஒரு கதை மாதிரியே சொல்லுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க. நண்பனிடம் நான் கை குலுக்கையில் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நேசம் குறையாத கனவு தோழன் வேணும். வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. பறந்து எரிந்து மீண்டும் பிறந்து யாண்டும் பறக்கும் ஃபீனிக்ஸ் பறவை நான். வேண்டி மாட்டிக்கொண்டேன் உன் இதயத்தை சிறையாக்கி. இப்போது வந்து இந்த கூண்டினை கூடாக மாற்றப் போகிறாய். வேற்றவள் பதித்த முத்தங்கள் மறக்கிறேன். படுக்கையில் நிறைந்த நிர்வாணம் மறக்கிறேன். ஒரு விரல் மோதிர சுவடினில் முடியாமல் மோகம் தளர்ந்து தள்ளாடும் வயதில். ஏய் என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாரு. உன் அன்பு கூண்டுக்குள் நான் இருக்க தயார் சுதந்திர பறவையாக. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. புரியாத மொழிகள் பேசும் உன் விழிகளின் அகராதி எங்கே கிடைக்கும்? உன் இமையில் கிடைக்கும். புத்தகமாக நான் இருக்கிறேன், வரிகளாக நீ வரியா? வர முடியாது போடா. நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. எழுதுகோல் வைத்து காத்திருக்கிறேன், எழுதுவதற்கு மைதான் இல்லை. ஆறலாக நான் இருக்கிறேன், அருவியாய் நீ வருவாயா? முடியாது மன்னா. வீரனே வீரனே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். எனக்கு வேலை இருக்கு. காப்புடன் பூட்டிய என் இதயத்தை தந்து செல்வாயா? என்னையே உனக்கு தருகிறேன். ஏமா நீ படம் ஓட்டுனது போதும், வீட்டுக்கு கிளம்பு. நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்லக்கூடாது, கவிதை சொல்லணும். காப்பு மட்டுமல்ல, காப்பானாக நான் வருகிறேன். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேக்குற? மாமா கண்களால் கட்டியணைத்த கதகதப்பில் காலம் கடந்து கதைத்து போகலாமா? என்னப்பா வாங்க போம்மா. என்னப்பா போம்மா. என்னடா போம்மா. கண்களால் மட்டுமல்ல, உடலாலும் சேர்த்து கட்டிக்கோள். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என் ரசனையின் விரிவாக்கத்திற்கு துண்டு பிரசுரம் ஆவாயா? ஐம்பெரும் காப்பியம் தாண்டி 6ஆம் காப்பியமாக மாறுவேன். என்னால முடியலடா. கேச்ச பாறையாக காத்திருக்கிறேன், காதல் என்னும் ஒளியோடு வருவாயா? இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். அவன் என்ன சொல்லுவான், உளி மட்டுமல்ல கடப்பாறையாக வருவேன். வீரண்டே. உன் பாத சுவடை மட்டும் நான் தொடர நினைக்கிறேன், பின்தொடர நினைக்கிறேன், யார் பிழை? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. யார் பிள்ளைன்னு கேட்குறாப்பு. நம் இருவரை சேர்த்த இந்த நீயா நானாவின் பிழை. எது இப்படி முடிவு பண்ணிட்ட, நீங்க சேர்ந்துட்டீங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். நிலா ஒன்று சொன்னாப்ல, பின்னால் அந்த தம்பி ஒன்று சொன்னாப்ல. இது மூணுல எது அழகா இருந்துச்சு உங்களுக்கு? கொரியன் பாய். மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? சொல்றான், நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்ச நீயானோட பிழை. இந்த கவிதை உனக்கு சிறப்பா தெரியுது. லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. இவங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணை ஈர்ப்பதற்காக கவிதை எழுதுறாங்க. ஆனா பெண் கவிதை எழுதும்போது ஆணை அது பெரிய அளவுக்கு ஈர்க்கல. அப்புறம் ஏன் நீங்க நிறைய பேர் எதற்காக நீங்கள் காதல் கவிதை எழுதுகிறீர்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். நார்மலான ஒரு பல விஷயங்களை பத்தி எழுதுறப்ப என்னோட கவிதைகள் எங்கேயுமே கவனிக்கப்படல. ஓ நீ அப்படி வரியா? காதல் பத்தி எழுதுறேன், முதல் முத்தம் பத்தி எழுதுறேன், எல்லாத்த பத்தியும் எழுதுறேங்கிறப்ப நான் கவனிக்கப்படுறேன். இப்படிலாம் எழுதுனா ரொம்ப போல்டா இருக்கு, நீ போல்டா எழுதுற அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துல நான் கவனிக்கப்படுறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. கூடாதுன்னு சொல்றப்ப எனக்கு அது எழுதணும்னு தோணுது. அதுதான் என்னோட உந்து சக்தியாவே இருக்கு. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. தேங்க்ஸ் அ லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சா